ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் கிளாத்தை மட்டும் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நார்மலான கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சு நம்ம இந்த ஃப்ளவர் செய்யலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இது எடுத்துக்கோங்க, பேங்கிள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூ எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதே போல் நிறைய பீசஸ் தேவைப்படும். இது மாதிரி ஒரே சேம் சைஸில் நீங்கள் நிறையா ரவுண்ட் பீஸ் சர்க்கிள் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை இது மாதிரி நல்லா மடிச்சுக்கணும். இது மாதிரி மடிச்சுக்கணும். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஊசியில் நூல் கோர்த்து வச்சுட்டு அந்த இதை நம்ம அதில் கோர்த்துக்கலாம். இப்போது அதே போல் நான் இன்னொன்று மடித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளை ரெண்டாக மடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ரெண்டாக மடிச்சிக்கணும். இப்போது சென்டராக இருக்கிறத வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மடக்கணும்ல, அதை அந்த சென்டரோட சேர்த்து நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்டல் நமக்கு ரெடியாக இருக்கும். அதை நம்ம ஊசியில் இப்படி கோர்த்துக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு நிறைய பீசஸ் தேவை. இந்த 4 மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அதிகமாக இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இதை நல்லா இறுக்கமாக நல்லா டைட்டாக ரொம்ப நெருக்கி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளவர் ஒரே ஸ்ட்ரிப்பாக அப்படி நிற்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா 2-3 டைம் நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் பூவை நல்லா விரித்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூ ரெடி ஆகிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். அதை ஊசியில் நூல் கோர்த்துட்டு பேக் சைடு விட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த பீட்ஸ் அதில் கோர்த்துட்டு அதே திருப்பவும் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கோர்த்ததுக்கப்புறம் அந்த ஊசி பின்னாடி எடுத்தோம்னா அந்த 2 த்ரெட்டும் சேமாக வந்துடும். அப்புறம் பின்னாடி நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போட்டோம்னா அந்த மணி அப்படியே நின்றுக்கும். நீங்கள் இதை க்ளூ போட்டு ஒட்டினீங்கனாலே ஸ்ட்ராங்காக நிற்கும். இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்லலாம் இது வச்சு ஸ்டிச் பண்ணும்போது துவைச்சா விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நூல் போட்டு கட்டிக்கிறேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக 2-3